எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி. இது சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பட்டை, ஒரு பிரியாணி இலை, கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வதக்குங்க. இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் 1 வீக்குக்கு. ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி நல்லா அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. சிக்கனை வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுருங்க. இதை ஃபுல்லாக நல்லா பரட்டினதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். நம்ம சிக்கனில் எந்த தண்ணியும் ஊற்றவே கூடாது. அப்படியே க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். பாருங்கள், அதுலேயும் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் கிரேவி மாதிரி பண்ணுறதுனால நிறைய தண்ணி ஊற்றலை. உங்களுக்கு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணியே குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடணும். சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.